ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனசேகரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம எல்லோருமே வந்து நம்மளுடைய கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷன் டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முடிய போகுது. 6ஆம் தேதியோட நமக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் முடிய போகுது. இதில் ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்து கவுன்சிலிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,70,000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதா இது வரைக்கும் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 3 நடக்குமா அல்லது 4 நடக்குமா அப்படிங்கிறதே வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ஸோ அது எப்படி நடந்தாலுமே நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கான சீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் எந்த ரவுண்டில் வர்றீங்க அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மார்க்குக்கு தகுந்த ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ வந்து இதை தெரியாமல் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணக்கூடாது. சாய்ஸ் ஃபில்லிங்னா நம்ம வந்து இன்னமும் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான காலேஜஸ் எது, அவங்களுக்கு அவங்க கட் ஆஃப்க்கு வந்து என்னென்ன காலேஜஸ் வந்து கிடைக்கும், என்னென்ன காலேஜஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட டெய்லியும் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. ஸோ அப்படி நம்ம அவங்கக்கிட்ட பேசும்பொழுது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 190+ கட் ஆஃப் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டே அவனுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜே பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 120 130 ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய காலேஜஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இவங்க மார்க் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து அந்த காலேஜெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க. ஸோ கம்மியாக இருக்கக்கூடிய கம்மியான கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய பெரிய காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் 2 பேருமே கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணி ஆகணும். அதாவது அதிக கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கான காலேஜ் எது அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ கம்மியான கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுக்கு எந்த மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும், எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களுமே அனலைஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இந்த அனலைஸ் இருந்தால் தான் உங்களால் சரியான வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், சரியான ஒரு சாய்ஸ் ஆர்டரையும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிஎஸ்ஐடி அப்படின்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறையா வீடியோஸ் வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னோம்னா ஃபீஸஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அல்லது லாஸ்ட் இயருடைய புக்லெட்டை பார்த்துட்டு 2024 புக்லெட்டை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 50,000 தான் வரும், 55,000 தான் வரும், அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ரூல்ஸ் பேசுகிறாங்க. அதாவது வந்து எப்படி அப்படின்னா, சார் நான் இப்போது நம்மக்கிட்ட ஒரு காலேஜோட ஃபீஸை கேட்கும்பொழுது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லேக் வரைக்கும் ஃபீஸ் வரலாம் அப்படின்னு சொன்னோம்னாலே நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. எதுக்கு சார் அவ்வளோ வாங்குறாங்க? கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 தானே வாங்கணும், 55,000 தானே வாங்கணும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ வந்து ஏன் சார் இப்படியெல்லாம் வாங்குறாங்க, இது எதனால் வந்து இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. பட் என்னதான் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு ஃபீஸை வந்து சொல்லியிருந்தாலுமே யூஜிசி வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்லூரியின் தரத்தை பொறுத்தே நீங்கள் 1.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபீஸை வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லியிருக்காங்க. பட் வந்து யூஜிசியில் வந்து உங்களுடைய காலேஜோடைய தரத்தை பொறுத்து நீங்கள் ஃபீஸ் வந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபீஸை வந்து வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் காலேஜஸ், அதாவது 180 வரைக்கும் கிடைக்கக்கூடிய டாப் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.2லேருந்து 1.5 வரைக்கும் அவங்களோட ஃபீஸை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் ஃபீஸை பார்த்துட்டோ புக்லெட்டில் ஃபீஸை பார்த்துட்டோ இதுதான் ஃபீஸ் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ என்பிஏ அக்ரிடேஷன் இருந்தால் ஒரு ஃபீஸு, அது இல்லாமல் நான் என்பிஏ அக்ரிடேஷனாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபீஸு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. டயர் 1 காலேஜஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1.2லேருந்து
1.5 வரைக்குமே அவங்களோட ஃபீஸாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக்லேருந்து அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 4-5 கேட்டகரி கொடுக்குறாங்க. வித் அட்டாச் பாத்ரூம், வித் ஏசி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு, லாண்ட்ரி சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கேட்டகரி வச்சுட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா 1 லேக் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 1.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா. பட் பேசிக் அப்படிங்கிறது 1 லேக் அப்படிங்கிறது ஹாஸ்டலாக இருக்குது. ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர், அதாவது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து 1.5 வரைக்கும் ஃபீஸை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எந்த காலேஜுக்கு என்ன ஃபீஸ்ன்னு தெரியாமல் அந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் சாய்ஸில் வைக்காதீங்க சரிங்களா. ஏன்னா லாஸ்ட் இயரில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆன்லைனில் வந்து ஃபீஸை பார்த்துருக்காங்க 55,000 60,000 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. சரி இது அவ்வளோதான் நான் பேமெண்ட் வருது நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காலேஜஸை சாய்ஸ்லேயும் வச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த காலேஜ் லாஸ்ட்டாக அலாட்டும் ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ அவங்க காலேஜ் ஃபஸ்ட் நாள் போய் அவங்க வந்து அட்மிஷனில் போய் அட்மிஷன் ஆஃபீஸர் முன்னாடி உட்காரும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1,10,000 ரூபா வருது, நீங்கள் கட்டிட்டு நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து ஃபீஸை வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன், நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணேன், புக்லெட்டில் பார்த்தேன், இவ்வளோ தான் ஃபீஸ் போட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்ட்டு நம்ம அங்கே போய் ஆர்கியூ பண்ணி எதுக்குமே ஆக போகிறதில்ல சரிங்களா. ஏன்னா நமக்கு டைம் வந்து தாராளமாக வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதமே நமக்கு டைம் இருந்தது. எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாகவே நமக்கு டைம் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய மார்க்குக்கு ஒரு எத்தனை காலேஜஸ் இருக்குது, நீங்கள் 170 கட் ஆஃபா 170 கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஸோ அந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் விசிட்டிங் போய் பார்த்துட்டு வர்றது பெட்டர். ஓகேங்களா. உங்களுடைய கட் ஆஃப் வந்து 170 அப்படின்னா 160 180 வரைக்கும் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து ஒரு 15 அல்லது 20 காலேஜஸ் தான் அந்த கட் ஆஃப்குள்ளே வரும் சரிங்களா. ஸோ அந்த 20 காலேஜஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, காலேஜ் நல்லா இருக்கா, அல்லது அங்கே என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, டேர்ம் வைஸ் வாங்குறாங்களா, அல்லது வந்து ஆனுவல் ஃபீஸாக ஒரே பேமெண்ட்டாக வாங்குறாங்களா, அதே போல் வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் நம்ம சிங்கிள் பேமெண்ட்டாக வாங்குறாங்களா, அல்லது வந்து டபுள் பேமெண்ட்டாக வாங்குறாங்களா, செமஸ்டர் வைஸ் வாங்குறாங்களா, இதையெல்லாம் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி அங்கே எப்படி ஃபீஸ் வாங்குறாங்க. பணம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, கொண்டு போய் நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்டாக கட்டிட்டு நீங்கள் காலேஜ் போயிடலாம். பட் நான் சொல்கிறது மிடில் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அமைதியாகவே இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி காலேஜையும் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து போயிட்டு அங்கே 1 லேக் சொல்கிறாங்க சார், 1.5 லேக் சொல்கிறாங்க சார், என்னால் அவ்வளோ பேமெண்ட் கட்ட முடியாது, ஹாஸ்டல் 1 லேக் கேட்குறாங்க, என்னால் அவ்வளோ பேமெண்ட் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் அப்புறம் ட்ராப் ஆகிறதுக்கு முன்கூட்டியே அங்கே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா, அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ஃபீஸாக இருக்கா, உங்களால் கட்ட முடியுமா, சிங்கிள் பேமெண்ட்டாக கேட்குறாங்களா அல்லது வந்து டபுள் பேமெண்ட்டாக கேட்குறாங்களா அப்படிங்கிறது, செமஸ்டர் வைஸ் கேட்குறாங்களா ஆனுவல் வைஸ் கேட்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் சரிங்களா. அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் ஆர்டருக்கே வரணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் இவ்வளோ கேட்குறாங்க சார் அதனால் வந்துட்டுன்னு வெளியில் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்றதுனால ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க, 6th to 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தமிழ் புதல்வன், புதுமை பெண் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் உங்களுக்கு நலவாரிய மொழியாக வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸும் மேனேஜ்மெண்ட்னு போயிட்டாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்காது சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணுறது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது சரிங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா. நீங்கள் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுடைய கட் ஆஃப் 110 இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் இருக்குது, 110 கட் ஆஃபா, முன்னாடி 10 கட் ஆஃப், பின்னாடி 10 கட் ஆஃப், அவ்வளோதான் விஷயமே சரிங்களா. நீங்கள் வந்து கவுன்சிலிங் டிஎன்இஏ வழியாக தான் நான் சேருவேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய விஷயமே கிடையாது. உங்களுடைய கட் ஆஃப் என்னவோ அதுக்கு முன்னாடி 10 கட் ஆஃப், அதுக்கு பின்னாடி 10 கட் ஆஃப். ஓகேங்களா. 140னா உங்களுக்கு 150 வரைக்கும், 130 வரைக்கும், 130 to 50 என்ன காலேஜஸ் இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 20-25 காலேஜஸ் வரும் சரிங்களா. இந்த 25 காலேஜஸ் தான் உங்களுக்கான காலேஜஸ் சரிங்களா. மற்றபடி நீங்கள் சாய்ஸஸ் வைக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் சரிங்களா. ஆனால் வந்து இந்த காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன காலேஜுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். காலேஜோடைய இன்ஃப்ரா பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸோடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இவ்வளோ தூரம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க சரிங்களா. ஸோ நிறையா யூடியூபர்ஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு யூடியூபர்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்க முடியும் சரிங்களா.
அதனால் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா. எடுத்தோம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பணம் கட்டணுமா, நான் யூனிவர்சிட்டிக்கு பணம் கட்டணுமா, சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆச்சா டக்கு டக்குன்னு வச்சுட்டு போகிறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க சரிங்களா. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பத்தை தேர்வு செய்கிறது தான் சாய்ஸ் ஃபில்லிங் சரிங்களா. அதை வந்து எனக்கு பிடிக்கல சார், எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, எனக்கு பிடிக்கல சார் அப்படிங்கிறது, அங்கே இன்ஃப்ரா சரியில்லை, அங்கே ஸ்டூடெண்ட் ரிவ்யூ சரியில்லை, அங்கே ஃபேக்கல்ட்டி சரியில்லை, ஃபுட்டு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, லொட்டு லொசுக்குன்ட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து டிஎன்இஏல தான் போகிறீங்க, எனக்கு என்னோடய கட் ஆஃப்க்கு இந்த காலேஜஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு ஒன்ஸ் அந்த காலேஜ் விசிட்டிங் போயிருங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து அந்த காலேஜெல்லாம் விசிட் பண்ணி ஆகணும் சரிங்களா. இதுக்கு மேலேயும் நீங்கள் 4 வருஷம் படிக்கக்கூடிய காலேஜுக்கு ஒவ்வொரு இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் போனீங்க அப்படின்னா ஒரே நல்ல 10 காலேஜை விசிட் பண்ண முடியும். அதே மாதிரி சென்னைன்னு எடுத்துட்டிங்கன்னா சென்னையில் போனீங்க அப்படின்னா ஒரே நல்ல அட்லீஸ்ட் ஒரு 7-8 காலேஜாச்சும் விசிட் பண்ண முடியும் சரிங்களா. அந்த மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் அந்தளவுக்கு அதிகம் கிடையாது, நீங்கள் தாராளமாக வந்து அது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் போய் விசிட் பண்ண முடியும் சரிங்களா. விசிட்டிங்கே பண்ணாமல் எதையுமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு லாஸ்ட்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிவிட்டு இங்கே ஃபீஸ் அதிகமாக சொல்கிறாங்க, அங்கே ஸ்டூடெண்ட்டே இல்லை, அங்கே ஃபேக்கல்ட்டியே இல்லை, அங்கே லேபே இல்லை, அந்த காலேஜில் வந்து மொபைலில் 5G டவர் இல்லை, அங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அன்டைமில் வந்து ஹாஸ்டல் போக முடியல அப்படின்ட்டு லாஸ்ட் டைமில் வந்து புலம்புறதில் எதுவுமே வந்து அது உங்களுடைய மிஸ்டேக் தான் சரிங்களா. இது வந்து காலேஜோட மிஸ்டேக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்களோட மிஸ்டேக் தான் சரிங்களா. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணல, ஒவ்வொரு காலேஜும் பார்க்கல, அங்கே வந்து நீங்கள் கிடைச்ச காலேஜ் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 100% வந்து உங்களுடைய தவறாக தான் இருக்குமே தவிர சாய்ஸ் ஃபில்லிங்கில் நடந்த தவறே கிடையாது சரிங்களா. காலேஜ் வந்து அப்படி தான் இருக்கும், அவங்க வந்து ஒரு நாளில் வந்து நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறக்காக காலேஜை மாற்ற போகிறது கிடையாது சரிங்களா. காலேஜுங்கிறது அப்படியே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம தான் வந்து நமக்கு தகுந்த மாதிரி அது இருக்கா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாமா அப்படிங்கிறத விசிட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் விசிட் பண்ணிடுங்க. எத்தனை காலேஜஸாக இருந்தாலும் சரி, 10 காலேஜாக இருந்தாலும் சரி, 20 காலேஜாக இருந்தாலும் சரி, ஒரு 4 நாள் டைம் ஒதுக்குங்க எதுக்குன்னு சரிங்களா. நீங்கள் 4 வருஷம் அங்கே தான் படிக்க போகிறீங்க, ஒரு 4 நாள் டைம் ஒதுக்கி நீங்கள் போய் காலேஜஸ் எல்லாம் பார்க்குறதுல வந்து நமக்கு பெரிய லாஸ் ஒன்றும் ஆயிடாது சரிங்களா. அங்கே போய் அவ்வளோ ஃபீஸை கட்டி லாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு 4 நாள் காலேஜ் டூர் மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து மினிமம் ஒரு 5 காலேஜை சூஸ் பண்ணிக்கோங்க, போங்க போய் பாருங்கள் சரிங்களா. ஃபீஸ் எப்படி வாங்குறாங்க, ஸ்டூடெண்ட் ரிவ்யூ கேளுங்க, அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரிவ்யூ கேளுங்க, காலேஜ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ நம்ம ஆடில் பார்க்குறதெல்லாம் நிஜமா, நம்மகிட்ட சொல்கிறாங்களே இந்த காலேஜ் இப்படின்னு அதெல்லாம் நிஜமா அப்படின்னு நீங்கள் போய் டைரெக்டாக என்கொயரி பண்ணாமல் நீங்கள் வந்து எல்லாமே உட்காந்த இடத்துலையே நீங்கள் ஃபோனில் தெரிஞ்சுக்கணும், ஃபோனில் பார்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல காலேஜை செக் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் வைங்க ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.